இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தேவ செய்திக்கான தலைப்பு ரட்சிக்கப்பட்ட கல்லனை குறித்து நாம் அந்த காரியத்தை நாம் ஒரு பெரும் பாவம் செய்த ஒரு கல்லன் இயேசுவை பற்றி அறிந்தவனாக இருந்தான். அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான், அவரை பார்த்துருக்கான், அவர் செயல்களை பார்த்துருக்கான். இவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவன் மனதுக்குள்ளே வந்திருக்கலாம். அவன் கேள்விப்பட்டிருக்கான் அந்த கல்லன். ஆனாலும் இவ்வளோ கேள்விப்பட்டும் அவன் ஒரு பாவியாக தான் இருந்தான். இன்றைக்கும் நாம் அநேக விசுவாசிகளாக இருக்கிற நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பல காரியங்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். இன்டர்நெட்லே பார்க்கிறோம் தேவ செய்திகளை, டிவியிலே பார்க்கிறோம் தேவ செய்திகளை, மற்றவர்களிடத்தில் கலந்து பேசும்போது தேவ செய்திகளாக பேசுகிறோம். அவர்களிடத்திலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் பாவிகளாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். முழு மனதை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் இதயத்தை தா என்று ஆண்டவர் நடத்தில் கேட்கிறார். முதலாவது உன் இதயத்தை தா. கேட்கிற காரியம் உன் செவிகளிலே படுகிற ஒவ்வொரு தேவ செய்தியின் காரியத்திலே நீ உள்ளே உட்கொண்டு உன் இதயத்தை எனக்கு தா அப்படி என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது இருதயத்தை கடினப்படுத்தாது. எந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவருடைய ஒவ்வொரு எச்சரிப்பும் நமது காதிலே விழுந்து கொண்டிருக்கும் போது நாம் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்தோம் என்றால் அந்த நியாயத்திற்கே அப்படி நின்று கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆண்டவருக்கு முன்பாக என்ன நீங்கள் என்ன போய் சொல்ல முடியும்? நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். இதயத்தை தா அப்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். என் மகனே, முதல் வசனம் சங்கீதம் 95:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வசனம் நீதிமொழிகள் 23:26 சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக உன் இதயத்தை தா அப்படி என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனையோ காரியங்களை நாம் கேள்விப்படும் போதும் கண்ணார காணும் போதும் நாம் நன்மைகளை அடைந்திருக்க போதும் இதயத்தை தராமல் நேர்படியிலே அப்படியே போய்கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த கல்லனுக்கு இப்பொழுது நியாய விசாரணை மன்றம் மரண ஆக்கினை தீர்ப்பு கொடுத்துவிட்டது. அவனுக்கு பல காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தான். அவன் பாவியாகவே இருந்து விட்டான். கடைசியிலே என்ன ஆகிவிட்டது? அவனை கொண்டு போய் சிலுவையிலே அறைய வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டார். அவனை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து தானாகவே அவருடைய கையை சிலுவையிலே வைத்தார். இவர்களோ முரண்டு பிடித்தார்கள். ஆனாலும் அவர்களை சிலுவையிலே அறையப்பட்டார்கள். மற்றொரு கல்லன் அங்கு இயேசுவை நோக்கி உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு இழந்தாங்க. நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அப்படியே இயேசு கிறிஸ்துவை பார்த்துருப்பாங்க. ரெண்டு கல்லன் நடுவுல தொங்குற. ஒருத்தவன் பேசாம இருக்கான், அமைதியா இருக்கான். அவரை பார்த்துக்கிட்டு இவரை பத்தி நான் நிறையா தெரியும். இவரை பத்தி நடுவில் இருக்கிற இந்த பக்கம் உள்ள கல்லன் பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே அவன் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கோ அப்படின்னு ஒரு இழந்தான் அவர். அவனும் பாவிதான். உன்னை என்னைய ரட்சித்துக்கொள், அவனும் பாவிதான். ரெண்டு பேரும் பாவிகள் தான். இந்த வார்த்தையை கேட்ட மற்ற கல்லன் என்ன செஞ்சுட்டான்? அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அந்த கல்லன் கேட்டான், இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? லூக்கா 23:40 இருக்கு. அப்ப இவன் சொல்லுகிற வார்த்தையிலே தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா பார்த்தீங்களா? தேவனுக்குன்னு. அப்ப அங்க நிக்கிறவர் இயேசு கிறிஸ்து தேவன் அவனை அறிக்கையிட்டான். ஏன்னா இன்னொரு கல்லன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுன்னு தான் சொல்றாரு.
அவன் சொல்கிறான், நீ இவ்வளோ ஆக்கினா இருந்திய தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? எந்த தேவனை சொல்கிறான்? எந்த தேவனை சொல்கிறான்? அந்த தொங்கிட்டு இருக்கார் அந்த தேவனை தான் சொல்கிறான். அவன் அந்த கல்லன் தன்னுடைய வாயாலே அறிக்கை செய்துட்டான், அவர் ஒரு தேவன் அப்படின்னு காட்டிட்டான். நாம் யாவரும் நித்திய மரணத்துக்கு உள்ளான சூழ்நிலையில தான் இருக்கிறோம். நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு தராவிட்டால் நித்திய மரணத்துக்குள்ளான ஒரு வழியிலே போய் கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கு தெரியல, அறியாமல் அந்த வாதையிலே அந்த பாதையிலே போய் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த இதயத்தை தராமல் இயேசுவை நோக்கி நம்ம கெஞ்சுறது பிரயோஜனம் அல்ல. எவ்வளவு காரியங்களை நம்ம கேட்கிறோம், நம்ம எழுதி கொள்றோம், எல்லாமே செய்யறோம். ஆனால் இதயத்தை தராமல் பிரயோஜனம் அல்ல. இயேசுவை நோக்கி பார்த்து தேவனுக்கு பயந்து நடந்தால் நம்ம நித்திய ஜீவனை அடையலாம் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்போ சொல்லப்பட்டது போல தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவரை நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்துவிட்டது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அந்த கல்லனுடைய உபதேசம், மரணத்துக்கு உரியவனாய் இருக்கிற நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் ஒரு மெசேஜ் கொடுக்குறான் பாருங்க. கல்லன் நமக்கு ஒரு போதனை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? மரணத்துக்கு உட்பட்டிருக்கிறா இருக்கிற நம்ம தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு, நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? காலம் சமீபித்து விட்டது. தேவன் நமக்கு முன்பாக 2 காரியங்களை வச்சுட்டார். ஒன்று நித்திய மரணம், அதாவது நிரந்தரமா இனி அவர்களுக்கு கடைசியாக ஒரு தடவை உயிர்த்தெழுந்து திரும்ப மரண ஆக்கினை அடையும் போது அவர்கள் திரும்ப உயிர்த்தெழுதே கிடையாது. அவர்கள் நித்திய மரணத்துக்குள்ள ஆக போறாங்க. இன்னொன்று நித்திய ஜீவன். ஒரு சாவு நான் எந்த மனிதனுக்கும் ஒரு மரணம்ன்றது பிடிக்காத காரியம். வயசாகி போயிட்டு இனிமே நான் போக வேண்டியதான்மா எல்லாரும். அப்ப யாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம். அதை எடுத்து போட்டு உனக்கு நித்திய ஜீவன், நித்தியமா நீ வாழ்ந்துட்டு இருப்ப. என் கூட உன் தேவதூதர்களோட கூட பரிசுத்தவான்கள் கூட எல்லாருக்கூடிய நித்திய ஜீவன் ஆணி வாழ்ந்துட்டு இருப்ப. 2 காரியத்தை நமக்கு முன்பாக வைத்து விட்டார். அதை தேர்ந்தெடுப்பது நம்முடைய பொறுப்பிலே வைத்து விட்டார். நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். நம்ம தான் தேடிக்கிறோம். நித்திய மரணத்துக்குரிய காரியங்கள்ல பாவங்களை செய்து நித்திய மரணத்துக்குரிய காரியங்களை நம்ம தேர்ந்து கொண்டால் கடைசி காலத்திலே அது நமக்கு முன்பாக நியாயத்திற்கு முன்னாடி நிற்கும். நீங்க ஒருத்தவங்களையும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா நான் உனக்கு 2 முன்னாடி வச்சுட்டேன், நீ தான் தேர்ந்தெடுத்து போய்விட்டாங்க. நித்திய ஜீவனம் வச்சிருந்தேன், நீ பரிசுத்தமா வாழ்ந்திருந்தா இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுவார். பிறகு அந்த கல்லன் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறான். எப்படி அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்றான்? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் அப்படின்னு சொல்றோம். லூக்கா 23:41 பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிற யாவரும் தங்கள் குற்றத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் தான் ஆண்டவர் கேட்கிறார். எல்லாருக்கும் ஆசைதான் பரலோகம் போகணும். அதுக்குள்ளதை நம்ம ஆயத்தப்படுத்தாம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் அதை தான் நமக்கு எதிர்பார்க்கிறேன். நீ உன்னுடைய காரியங்களை ஒழுங்கு பண்ணிவிட்டு என்னிடத்துல வா அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம இடத்துல இருக்கிறதுனா நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கை செய்து, நம்முடைய குற்றங்களை தேவனிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுது இரக்கம் பெறுவாய் அப்படின்னு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல பாவங்களை மறைக்கிறவன் நம்முடைய மாட்டான். நீ என்னத்தான் மறைச்சாலும் ஆண்டவருக்கு முன்னாடி அது வெளியரங்கமா இருக்குது. பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது. கண்ணீர் விட்டு அழித்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் சிந்திச்சு பார்த்து அதை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்னாடி விட்டு பரிசுத்தமாயிடும். அந்த கல்லன் அவரை நோக்கி என்ன செய்யறான் பாருங்க. அந்த இன்னொரு கல்லனை பார்த்து, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். தன்னை அறிக்கை செய்தான், தன்னை தாழ்த்திட்டான், தன் குற்றங்களை ஒப்புக்கொள்றான். அப்படியே அவர் பக்கம் திரும்புறான். அப்படியே அந்த கல்லனை இயேசு கிறிஸ்து பக்கம் திரும்பி, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைத்தேன். கெஞ்சிற மாதிரி இருக்குது அந்த வார்த்தை பார்க்கணும். நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு தயவு செய்து நினைச்சிடலாம். ஆண்டவர்
இப்போ நம்ம நான் ஒரு பாவி தான், நான் உமக்கு பயந்து நடக்கலாம் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்து உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தரலாம் ஆண்டவரே அப்படின்றது நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நான் ஒரு பாவி தான் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் மூலம் என் உள்ளத்தில் நீ பேசும் ஆண்டவரே, என் குறைகள் என்னென்ன அழுத்தி என் இடத்துல இருக்கா அதெல்லாம் அந்த இடத்துல காட்டும் ஆண்டவரே, என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது அந்த கடைசியாக ஒரு இடத்துல என்ன, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தரணும்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி. ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை கேட்கணும். அந்த கல்லன்ட்ட முக்கியமான போதகமே இருந்தான். கல்லன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கல்லன் மற்ற கல்லனை போல இல்லாம, இன்னொருத்த கல்லன் போல இல்லாம அவன் சொல்றான், எங்களையும் ரசித்துக் கொள்ளு, 2 பேர்லாம் 3 பேர் சேர்ந்து என்ன செய்வோம், தப்பிச்சுக்குவோம் அப்படின்ட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவே ஆலோசனை கொடுக்குறான். ஆனா இன்னொரு கல்லன்ல தன்னை தாழ்த்திட்டான். தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மிகவும் பக்கத்துல அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அந்த தேவனிடத்துல கெஞ்சிறான், ஆண்டவரே நீர் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சிறான். உடனே பதில் வருது இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன், வேதத்தில் எப்படி போறேன், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சில பேரை நான் அப்படி எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன், நீ என்னோட கூட பரலோகராஜ்யத்தில் அடிச்சு சொல்லிட்டாரு. ஒரு 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 அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி, சான்றிதழ் கொடுத்த மாதிரி, நீ என் கூட பரலோகத்தில் இருப்ப. ஏனென்றால் நீ உன்னை தாழ்த்தினான், அவனை போல நீ இல்லை, அவனை போல நீ சொல்லல, நீ உன்னை தாழ்த்தினான், உன் பாவங்களை அறிக்கையிட்டாய், இதோ வாங்கிக்கொள்ள உனக்கு ஒரு பரிசு, நீ ஏன் கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்ப. நம்மளும் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவரிடத்துல இருந்து அந்த பதில் வரும், எப்படி பரலோக ராஜ்யத்தில் இருப்ப. நம்மளை நடத்தி நிமித்தமே ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கி அந்த அந்த ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்தில் இருப்போம் என்ற காரியத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துருவார். நம்ம இதை விட வேற என்ன நமக்கு வேண்டும். ஒரு உண்மை சம்பவம் ஒன்று நடந்தது. அமெரிக்காவில் ஒரு 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 மனிதனை, ரொம்ப மோசமான மனிதன், அவன் மனைவி 2 சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவனை ஒரு பெரிய குற்றத்தில் அகப்பட்டு கொண்டு அவனை சிறையில் அடைத்து விட்டார்கள். அவனை என்ன செய்தான், அங்கே போய் சிறையிலையும் அவன் திருந்தின மாதிரி இல்லை, பிடித்து கொண்டு மோசமாக இருந்து கொண்டிருந்தான். அங்கே அந்த பொறுப்பாளர் என்ன செய்தார், இவனை திருந்திட மாட்டானா அப்படின்ட்டு அவனை போட்டு அப்படியே இது பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும். கடைசியாக ஒரு நாள் அந்த கிறிஸ்மஸ் அந்த டைம் வரும்பொழுது அந்த சிறை அந்த பொறுப்பாளர் என்ன செய்தார், சரி அவர் ஒரு கிஃப்ட்டு அதெல்லாம் அந்த பரிசுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, சிறையை விட்டு வெளியே போகிறார். சிறையை விட்டு வெளியே வரும்பொழுது ஒரு சிறு பெண் அந்த இடத்துல அழுது கொண்டிருந்தார், வாசல்ல அழுது கொண்டிருந்தார். அந்த பெண் இடத்துல அவர் பார்த்தாரு, யாரும் நிற்கிற மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த பெண் இடத்துல, என்னம்மா ஏன் அழுகுறேன், ஏன் இங்கே வந்திருக்கிறேன் அப்படி பார்க்குற. அந்த பிள்ளைலாம் அப்படியே சட்டெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு இதாக ஒரு எளிமையான குளத்தில் அந்த பிள்ளை நின்றுட்டுருக்கு. அப்போ அங்கேயும் அவர் பார்த்து, ஏன் இங்கே நிற்கிற, என்ன வேணும், ஏன் இந்த ராத்திரி இங்கே நின்றுட்டுருக்குற நீ அப்படின்னு. வா ஒன்று போய் எங்கே போடணும், எங்கே விடணும், வா வீட்டுக்கு வா. இல்லையா, என் அப்பா கைதியாக இருக்காரு, அவரை நான் பார்க்கணும், நான் பரிசு ஒன்று கொடுக்கணும், கிறிஸ்துமஸுக்கு ஒரு பரிசு ஒன்று அவருக்கு கொடுக்கணும். இல்லை அதெல்லாம் ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் தான் அவங்களெல்லாம் பார்க்க முடியும், நீ இந்த நேரத்திலலாம் நீ பார்க்க முடியாது. அப்போ அந்த பெண்ணு திரும்ப அழுகுறா, ஐயா நீங்கள் எங்கள் அம்மாவை போய் பாருங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு அம்மா இல்லைம்மா, எங்கள் அம்மா எப்போயோ இறந்துட்டான், நான் தனியாக நிற்கிறேன், என் அப்பா உள்ளே இருக்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவருக்கு அந்த பரிசு கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு. இந்த மனிதனுக்கும் கண் கலங்கிடுச்சு. சரி வா போய் அங்கே போய் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு நேராக போகும்போது அந்த மனிதன் தான், அந்த மனிதனுடைய பிள்ளை தான் அந்த 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 பெண். நேராக உள்ளே போய் அந்த மனிதனை அழைச்சிட்டு வாங்கப்பா, 37ஆம் நம்பரில் இருக்கான், அவனை இழுத்துட்டு வா. நேராக வந்தாங்க. அவனை அழைச்சிட்டு வந்தோன்னே அவன் பிள்ளையை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஏன் இந்த நேரத்தில் நீ இங்கே வந்த, உனக்கு என்ன இங்கே வேலை, ஜெயிலில் உனக்கு, போ அம்மா கிட்ட போ அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, அப்பா அம்மா இல்லைப்பா எப்பயே சொல்லிட்டாங்க. அப்படியே உடஞ்சிட்டான். அவனுக்கு யோசனை வந்தது, அப்பா அம்மா இல்லை, எது பிள்ளை தனியாக இருக்குதா,
இப்போ இன்னொரு பிள்ளை, சின்ன பிள்ளை இருக்குல்ல, அப்போ அது எங்க அப்படின்னு கேட்கும்போது, அதான்ப்பா உனக்கு பிடிச்சமான ஜிக்கி, அது பேர், அந்த பொண்ணு பேர். அந்த அந்த பிள்ளையும் வந்து இறந்து போயிடுச்சுப்பா. அவன் அப்படியே இன்னும் கொஞ்சம் உடஞ்சிட்டான். அப்படியே பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான், ஒரு அப்படியே தலையில் ஒரு சிந்தனை ஓடுதான், எப்படி ஆகினோம் இந்த பிள்ளைக்காக நம்ம வாழணுன்ற ஒரு தீர்மானம் அப்படியே வருது உள்ளத்தில். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பரிசு ஒன்று கொடுக்குறேன்ப்பா அவன் கையில் அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒரு தாளில் வந்து பொட்டணம் மாதிரி இந்த கையில் கொடுக்குறாங்க, இந்தாங்கப்பா என்னுடைய பரிசு, கிறிஸ்மஸுக்கு உள்ள பரிசு. அவர் பிரித்து பார்க்கும்போது ஒரு முடி கொத்து அது உள்ளே இருந்து. நீங்கள் ரெண்டாவது என் தங்கச்சியோடைய மேலே எவ்வளோ உயிர் வச்சுருந்தீங்க, எவ்வளோ பாசம் வச்சுருந்தீங்க, அந்த முடி அவர் செத்த பிறகு அவர்கிட்ட கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்தப்பா அவங்களுக்காக அப்படின்ட்டு அந்த மனுஷனுக்கு அந்த கொடுக்குறேன். அவன் அதை வாங்கி கொண்டு ஓன் என்ற கதையை எழுதிவிட்டான். அவனுக்கு அப்படி என்ன செய்வதென்றே தெரியல, மனம் உடைஞ்சு போய்விட்டு. உடனே அவர் போன பிறகு அந்த பொறுப்பாளர், அந்த 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 ஜெயிலில் இருக்கும் அந்த பொறுப்பாளர் கூட, நீ என்னோட கூட வாங்கணும், அப்பா வர வரைக்கும், வெளியே வர வரைக்கும் நீ என் கூட தங்கின்னு சொல்லி அவர் இழுத்துட்டு போயிட்டேன். அவன் மனது அப்படியே போராடி ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் யாரோ ஒருத்தர் அவருக்கு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் கல்லனாக இருந்த பெரிய பாவியாக இருந்தேன், இன்றைக்கி நான் ஆண்டவரே மாலை ரட்சிக்கப்பட்டிருக்க முடிய செய்தியை நான் கேட்டிருக்கேன், நிச்சயமாக நான் இனிமேல் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என் இதயத்தை உனக்கு தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் தன்னை அர்ப்பணித்துட்டான் இயேசு கிறிஸ்துவுக்காக. அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தம் அவன் பெரிய குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு அவன் நன்னடத்தையின் நிமித்தம் அங்கு சிறையாளர்கள், அங்கு உள்ள நீதிபதிகள்லாம் அவனுக்கு தண்டனையை குறைத்து விட்டு சீக்கிரமாக அவனுக்கு தண்டனை முடிந்து அவன் வெளியே வந்து விட்டான். அவன் உண்மையான கிறிஸ்தவனாக மாறி பெரிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ ஆரம்பித்தான். இந்த செய்தியில் சொல்லப்படுவது போல தேவனுக்கு பயந்து நடங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார், மகிமைப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு நேரம் கொடுக்கப்படுகிற இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரோடு இணைந்து நாம் இதயத்தை தந்து பாவ அறிக்கை செய்து மனம் திருந்தி ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமான ஒரு வழியிலே நடந்தால்தான் நித்திய ஜீவனை அவர் தர முடியும். இல்லாவிட்டால் நமக்கு அவர் தரவே முடியாது. பாவத்திலேயே நம்ம இருந்தோம்னா அவர் நித்திய ஜீவனை தரவே முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம பரிசுத்தமாகி சுத்திகரிச்சுக்கிட்டு பரலோகவாசிகளா இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்தாத்தான் பரலோகத்துக்கு வரும்போது அங்கிருந்து ஒரு நம்மளத்தில் வரும்போது நம்மளை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு போவார். இல்லாவிட்டால் நமக்கு எதுவுமே இல்லாமல் நாம் ஏமாற்றப்பட்ட கூட்டத்திலே இருக்கும்படியாகவும் நாம் சாத்தானோடு சேர்ந்து எரிகிற அந்த அக்கினி கடையிலே எரிகிறவர்களாகவும் இருந்து நாம் மிகவும் வேதனைப்பட்டு நாம் மரித்து போவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.